கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த காலை நேர வாழ்த்துக்கள். நாம் வாசிக்கிற வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். யாரை நம்பணுமா? நம்ம கர்த்தரையே நம்பணும்னு வேதம் சொல்லுது. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், மனிதர்களை அல்ல. கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் அதை தான் சொல்கிறாரு. கர்த்தரை நம்பணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவரை தேடும்போது அவர் என்ன செய்யறதில்ல, நம்மளை கைவிடுறதில்ல, நம்மளை புறக்கணிக்கிறதில்ல. அவரையே நாம் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை தேவன் நிறைவாய் சந்திக்க அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அவரை நம்பி சார்ந்து கொள்ளுங்க. அதுதான் வேத திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவர் மேல் உறுதியாக இருங்க. இந்த உலகத்தில் அவரை சார்ந்து வாழும் பொழுது எல்லா விதங்களிலும் நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். எத்தனை சத்துருக்களை எழும்பி வரட்டும், அநேக நேரங்களில் பலவீன நேரங்களில், சோர்வு நேரங்களில், இயலாமை நேரங்களில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, யோசபாத் ராஜாவும் அதுதான் சொல்கிறாரு. எங்கள் தேவனே, நீர் அவர்கள் நியாயத்திற்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லைங்கிறாரு. நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு இன்னதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யாரை நோக்கி கொண்டிருக்கிறதா? கர்த்தரையே நம்முடைய கண்கள். அவ்வளோ பெரிய ராஜா சொல்கிறாரு, கர்த்தரை நான் தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டேன், உபவாசத்தை கூர்ன எல்லாருக்கும் அப்படிங்கிறாரு. ஆண்டவருடைய கிருபை, நாம் அவரை எந்த அளவு அறிந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார், புரிந்தவராய் இருக்கிறார். நம்மளோட பிரச்சனைகள் நடுவில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதான் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஒரு நாளும் நம்மை அவர் கொன்று போடுகிற தேவன் அல்ல. அப்போ எந்த அளவில் யோபு கட்பாறையை போன்று அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை உடையவராய் இருந்தார். அநேக நேரங்களில், புயலின் நேரங்களிலே, பிரச்சனைகள் நேரங்களில் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? மழுங்கி போயிடும், இல்லாமல் போயிடும். தேவன் இருக்கிறாரா? இந்த பிரச்சனை நடுவில் எனக்கு அற்புதங்களை செய்வாரா? அதிசயங்களை செய்வாரா? என்னை கைவிட்டு விட்டாரா? அம்போன்னு என்னை கைவிட்டுட்டாரா? என்னால் என்ன செய்ய முடியும்? தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டணும் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதோ, தேவன் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சத்தியபரனாய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் களி கூறுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, அவர் ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறார், நித்திய பிதாவாய் இருக்கிறார். நாம் சத்தியத்தை முழுவதும் அறிந்து கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிறைவாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாக, அப்பா இந்த நாளில் என்னை வழி நடத்துங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் வழி நடத்தக்கூடிய அற்புதத்தின் தேவனாய் அவர் காணப்படுகிறார். எந்த கலக்கம் வேண்டாம், எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த கண்ணீரும் வேண்டாம், எந்த பாடுகளும் வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதன் நடுவில் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, யோபின் வாழ்க்கையை பாருங்க. அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய் காணப்பட்டார். நம்பிக்கை அவர் இழக்கவே இல்லை. தேவன் மேலே ஒரே நம்பிக்கையாக இருந்தார்.
அப்படி இருக்கும் பொழுது தேவன் இரட்டாத்தனையாய் அவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை பாடுகள் வரட்டுமே, எல்லாவற்றிலும் நின்று அவர் ஜெயித்தார். ராஜாவாக கர்த்தர் அவரை உயர்த்தினார் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அருமையானவர்களே. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை உயர்த்துறீங்களோ அந்த அளவில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களையும் கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே நீர் இரக்கம் பாராட்டும் நாங்கள் செபிக்கிறோம். உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். பிரச்சனை நடுவில் கண்ணீர்கள் ஊடாய் கண்ணீரின் பள்ளத்தாக்களை யாரெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக நீர் விடமாட்டீர் ஆண்டவரை. அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை ஆண்டவரை. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நிச்சயமாகவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. நம்முடைய நாமத்திற்கு மகிமையை வரப்பண்ணுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.